பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நாங்கள் நிறைய தவறுகள் செய்திருக்கிறோம் பிதாமகரே. அதன் பயங்கர விளைவுகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். மகளே காந்தாரி, மனிதன் தவறுகளின் உருவம்தான். தவறுகள் செய்து கொண்டுதான் இருப்பான். இதில் நமது குறை எதுவும் இல்லை. உண்மை என்னவெனில், நம்மை தொடரும் விதி நம்மை கைப்பாவையாக இந்த உலகில் ஆட்டுவிக்கின்றது. எந்த மனிதனுக்கு இந்த உண்மை தெரிகிறதோ அவன் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பான். பகவானின் படைப்பான இந்த சிருஷ்டி மாயையில் மூழ்கி அவரது எண்ணப்படிதான் ஆடுகிறது. இனி நாங்கள் யாருக்காக வாழ்வது? யாருக்காக? பாண்டவர்களுக்காக. திருதராஷ்டிரா, காந்தாரி, பாண்டவர்கள் உங்களை தங்கள் மாதா பிதாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இனி அவர்களை வழிநடத்தி செல்வதே உன்னுடைய முக்கிய கடமையாகும். என்று கண்ட காட்சி, நீ யுதிஷ்டருடன் சேர்ந்து மற்றும் காந்தாரி குந்தியோடு என்னை நோக்கி வந்தீர்களே, அப்போது என் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. இது போன்ற காட்சி யுத்தத்திற்கு முன்னால் காண்பதற்காக எனது கண்கள் ஏங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இந்த காட்சியை கண்ட பிறகு எனது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. மகிழ்ச்சியாக உயிரை இப்போதே விட்டு விடுவேன். நீயும் கடவுளை மனதார வழிபடு. உனது பாவங்களை போக்கிக் கொள். கடவுளை வணங்குவதால் உனது மனம் பற்றற்ற தன்மையை அடைந்துவிடும். பிறகு உனது மனதிற்கு மோகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். அதன் பிறகு உனது மனதிலே அமைதி என்னும் தெய்வீக அருள் மட்டும் நிறைந்திருக்கும். ஆம், தாம் சரியாக சொன்னீர்கள் பிதாமகரே. துன்பப்படும் ஆத்மாக்கள், உடைந்து போன இதயங்கள் மற்றும் ஆதரவற்ற உயிரினங்களுக்கு ஒரே ஒரு ஆதரவு பகவான் மட்டும்தான் இருக்கிறார். பகவான் மட்டுமே இருக்கிறார். வருகிறேன் பிதாமகரே, வருகிறேன். ஏ பிரபு, ஏ அபயம் தருபவனே, குருகுலத்தின் இந்த மூழ்கிவிட்ட கப்பலை தாம் தான் காப்பாற்ற வேண்டும். உயிர் கொடுக்க வேண்டும். அபிமன்யு, கடோத்கஜன், மாமா சல்லியன். தர்மண்ணா, பாண்டவர்கள் அனைவரின் பெயரும் இருக்கிறதல்லவா? ஆம் கேசவா, நாங்கள் இவற்றை பலமுறை பார்த்து விட்டோம்.
நம்முடைய அனைத்து உறவினர்களின் பெயரும் இதில் வந்துவிட்டது. மகாராணி, தம்முடைய எண்ணப்படி வீர மரணம் அடைந்துவிட்ட வீரர்கள் அடங்கிய எண்ணிக்கையிலே பாண்டவர்கள் யாராவது அல்லது சகோதரர் உறவினர் பெயர் விடுபடவில்லையே? ஏன் கேட்கிறேன் என்றால், அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தாவிட்டால் பாவம் அவரின் இறுதி சடங்குகளும் நடைபெறாமல் போகும். இறுதி அஞ்சலி செலுத்தாவிடில் மரணமடைந்தவரின் ஆத்மா அமைதியின்றி தவிக்கும். ஆம் மகாராணி, தாம் ஏதாவது சொல்ல நினைக்கிறீர்களா? இல்லை. இந்தாருங்கள் தர்மண்ணா, பாண்டவர்களின் உறவினர்களில் ஒருவரும் விடுபடவில்லை. அனைவருக்கும் இறுதி அஞ்சலி கிடைக்கும். மதுசூதனா, சொல்லுங்கள் அத்தை. ஏன், ஏதாவது பெயர் இருக்கிறதா? எனக்கு தெரியும். ஸ்ரீகிருஷ்ணர் என் கேள்விக்கு விடை காண தம்மை அனுப்பி இருக்கிறார். அது தெரிந்தும் தமக்கு பிச்சை என்ற நாடகம் தேவை என்றால் தம்முடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன். எனது உயிர் வேண்டுமென்றாலும் அதையும் தானமாக தருகிறேன். இல்லை இல்லை, ஒரு மாதா தன் மைந்தனின் உயிரை எடுக்க நினைப்பதில்லை. ஏ அங்கராஜனை, நான் பிச்சை கேட்டது உன் உயிரை அல்ல, உண்மையாக உன்னையே கேட்கிறேன். சொல்லுங்கள் மகாராணி. ஒருவேளை யார் பெயராவது விடுபட்டிருக்கலாம். எந்த பாண்டவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த? இறுதி அஞ்சலியை நமது உறவினர் உடன் பிறந்தவருக்கு செய்ய வேண்டும். இருந்தாலும் தம்முடைய எண்ணத்தின்படி பாண்டவர்களின் உறவினர் யார் பெயர் எனும் விடுபட்டிருக்கிறதா? இப்போதே சொல்லுங்கள். தெரியவில்லை. மாதா, யார்? மாதா, நான் தான் கர்ணன், தம்முடைய மூத்த மகன். நீ இங்கு என்ன செய்கிறாய்? மாதா, தம்மிடம் பிச்சை கேட்டு வந்துள்ளேன். எவ்வாறு தாம் என் நினைவில் தவிக்கிறீர்களோ அதுபோல எனது ஆத்மாவும் தவிக்கின்றது. இல்லை. ஆம் மாதா, ஆம். எவ்வாறு நான் பிறந்த போது தாம் என்னை நதியின் அலைகளிடம் ஒப்படைத்து விட்டு நிராதரவோடு விட்டுவிட்டீரோ, எனது மரணத்திற்கு பிறகு எனது ஆத்மாவையும் அனாதையாக விட்டு விடாதீர்கள் மாதா. ஆத்மாவை அனாதையாக விட்டு விடாதீர்கள். இல்லை என்றால் எனது ஆத்மா உலகத்தின் இறுதி வரை அலைந்து கொண்டே இருக்கும். கர்ணா, எனக்கன்று வலிமை இருந்தால் எனது உயிரை கொடுத்தாவது உன்னை காத்திருப்பேன். வேறு வழி தெரியவில்லை. நீ பிறந்த போதும் நான் உனக்கா எதையும் செய்ததில்லை. நீ இருந்த போதும் என்னால் எதையுமே செய்ய முடியவில்லை. கர்ணா, எனது சூழ்நிலையை புரிந்து கொள். இல்லை மாதா, இல்லை. அவ்வாறு சொல்லாதீர்கள், அவ்வாறு சொல்லாதீர்கள். தமக்கே தெரியுமே, இப்போது எனது ஆத்மாவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படவில்லை என்றால் பிறகு எனது ஆத்மாவிற்கு முக்தி கிடைப்பதே இல்லை. மாதா அவர்களே, நான் உயிருடன் இருந்த வரையிலே தாம் என்றுமே என்னை தமது மைந்தனாக ஏற்கவில்லை. இப்போது சமயம் வரும்போது தாம் என்னை நிராதரவாக விட்டு விடாதீர்கள். என்னை நிராதரவாக விட்டு விடாதீர்கள். பாண்டவருக்கு சொல்லிவிடுங்கள், நான் தான் முதல் பாண்டவர் என்று, நான் அவர்களின் சகோதரன் என்று. ஆனால் நான் எனது மைந்தர்களிடம் எவ்வாறு சொல்ல முடியும் உன்னை எனது கன்னி பருவத்திலேயே பெற்றெடுத்தேன் என்று? எனது வேதனையை புரிந்து கொள் மைந்தா.
தெரிகிறது மாதா அவர்களே, தெரிகிறது. நான் என் சகோதரர்களுக்காக எனது உயிரை தியாகம் செய்தேன். தாம் விரும்பினால் என்று தம்மால் இயலவில்லை என்றால் எனது ஆத்மா ஜன்ம ஜன்மங்களாக அலைய வேண்டும் என்றார். நான் எந்த தியாகத்தையும் செய்து விடுகிறேன் மாதா. இல்லை, இனியாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு முக்தி தாருங்கள் மாதா, எனக்கு முக்தி தாருங்கள். இறுதி அஞ்சலி மாதா, இறுதி அஞ்சலி, இறுதி அஞ்சலி மாதா, அஞ்சலி மாதா, அஞ்சலி மாதா. மதுசூதனா, மதுசூதனா, அத்தையா, என்ன விஷயம்? ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? அவன் ஆத்மா அமைதியின்றி இருக்கிறது. அவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். என் கர்ணன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அவனை நதிக்கரையில் கண்டு என்னிடம் இறுதி அஞ்சலி செலுத்தும்படி கேட்டான். அத்தை, தாம் அங்கு கண்டது தமது இதயத்தின் எண்ணங்கள் தான். தாமே தம்மை கர்ணனின் துன்பத்திற்கு காரணமாக நினைப்பது, அதனால் தான் தம்முடைய உள்ளுணர்வு தம்மை நிம்மதியின்றி தவிக்கச் செய்கிறது. ஆம், நான் பார்க்கிறேன். பல நாட்களாக தாம் தம்முடைய மனதிலே இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருப்பதை. அதனால் தான் அமைதியின்றி இருக்கிறீர்கள். என்ன செய்வது? மாதா அல்லவா அவனுக்கு? மாதா, நீயே சொல் மதுசூதனா. நான் எவ்வாறு அதிர்ஷ்டமற்ற என் கர்ணனை மைந்தன் என்பேன்? அவன் ஆத்மாவிற்கு எப்படி முக்தி தருவது? எவ்வாறு நான் இறுதி அஞ்சலி செலுத்துவது? அத்தை, கர்ணன் போன்ற புனித ஆத்மாவின் முக்திக்காக இறுதி அஞ்சலிக்கான அவசியமே இல்லை. ஆமத்தை, அவனை போன்ற புனித ஆத்மாக்கள் உடலை தியாகம் செய்ததுமே முக்தி அடைகிறார்கள். பிறகு நீ கூடாரத்திலே கர்ணனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும்படியான குறிப்பை மீண்டும் எனக்கு ஏன் தந்தாய்? ஏனென்றால் என் விருப்பம் அது. இந்த மகா யுத்தத்திலே கர்ணன் தனது சகோதரர்களுக்காக அன்று தனது உயிரை பெரும் தானமாக தந்தானே, அதை அனைத்து உலகமும் அறிய வேண்டும். முக்கியமாக அவன் சகோதரர்கள் அறிய வேண்டும். அவர்கள் இன்னமும் கர்ணனை தங்கள் எதிரியாக நினைக்கிறார்கள். அவனை வெறுக்கிறார்கள். அவன் பாண்டவரின் சகோதரன். அவர்கள் வெறுப்பிற்கல்ல, அவர்களின் மரியாதைக்கும் அன்பிற்கும் ஏற்றவன் அவன். அன்றே நான் அந்த சபையில் மனம் திறந்து இந்த அதிகாரத்தை தந்திருக்கலாம். அன்றே நான் உண்மையின் திரையை விலக்கிவிட்டு அனைவர் முன்னாலும் சொல்லி இருக்கலாம், அந்த கர்ணன் என் மூத்த மைந்தன் என்று. பாருங்கள், இப்போது இந்த சத்தியத்தை மறைப்பது கர்ணனுக்கு செய்யும் மிகப்பெரிய அநியாயம். இப்போது தாம் இந்த உண்மையின் திரையை விலக்கியாக வேண்டும். எனவே அனைத்து உலகிற்கும் கர்ணனின் இந்த உண்மையை சொல்வதற்காக நாளை இறுதி அஞ்சலி செலுத்தும் நேரத்தை விட நல்ல வாய்ப்பு இனி கிடைக்கவே கிடைக்காது. ஆமத்தை, இனி கிடைக்கவே கிடைக்காது. இரு யுதிஷ்டா, மற்றொரு இறுதி அஞ்சலியும் இப்போது நீ செலுத்த வேண்டும்.
யாருக்கு மாதா? அங்கராஜன் கர்ணனுக்கு. ஆம், நீ அங்கராஜன் கர்ணனுக்கும் கூட இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும். தாம் என்ன சொல்கிறீர்கள் மாதா? கர்ணனுக்கு அஞ்சலியை பாண்டவர்கள் ஏன் செய்ய வேண்டும்? இறுதி அஞ்சலியை நமது உறவினர்களுக்குத்தான் தர வேண்டும். கர்ணன் நமக்கு உறவில்லையே. ஆம், அப்படி உறவிருந்தான் அவன் ஒரு கசப்பான எதிரிதான் எங்களுக்கு. ஒருவரிடம் பகை என்பது அவன் உயிரோடு இருக்கும் வரையில்தான். மரணத்திற்கு பிறகு பகைவன் ஆத்மா அதிலிருந்து விடுபட்டு விடுகிறது. ஒருவரின் தூய்மையான ஆத்மாவுடன் பகைமை பாராட்டக்கூடாது. அவன் வாழ்நாள் முழுவதும் எங்களுடன் பகைமை பாராட்டினானே, அவனுடன் நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை நண்பனாக முடியாது. ஆனால் அவனது ஆத்மாவின் அமைதிக்காக இறுதி அஞ்சலி செலுத்தத்தான் வேண்டும். இல்லையேல் அவன் ஆத்மா அமைதியின்றி தவிக்கும். அவனுக்கு முக்தி கிடைக்காமல் போய்விடும். மாதா, எப்போது மரணமடைந்தவரின் தந்தையோ சகோதரரோ மைந்தனோ இறுதி அஞ்சலி செய்யாமல் போனால் அப்போது மரணமடைந்தவரின் ஆத்மாவிற்கு சாஸ்திர முறைப்படி அமைதியும் கிடைப்பதில்லை, முக்தியும் கிடைப்பதில்லை. எனவே கர்ணன் நமக்கு உறவு இல்லை. பிறகு நாங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினால் அவனுக்கு முக்தி எப்படி கிடைக்கும்? இருந்தாலும் இறுதி சடங்கு செய்துதானே ஆக வேண்டும். இந்த சடங்கை அந்த சூதன் அதிரதன் செய்து முடித்திருப்பாரே, அவர்தானே கர்ணனை வளர்த்தவர். அவனுக்கு வேறு யாரும் உறவினர் இல்லையே. எவ்வாறு அதிரதனும் ராதாவும் கர்ணனை தன் மைந்தனாக நினைக்கிறார்களோ அதுபோல் நானும் கர்ணனை மைந்தனாக கருதுகிறேன். அதனால் பாண்டவர்கள் அவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தத்தான் வேண்டும். ஆனால் மாதா, அவன் நம்முடைய எதிரி அல்லவா? அவனை தாம் தம்முடைய மகனாக எவ்வாறு ஏற்பீர்கள்? அன்று யுத்தத்திலே எங்களது உயிரை எடுப்பதற்காக எங்கள் முன்னால் நின்ற அவன் எங்கள் சகோதரனாக எவ்வாறு இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? கர்ணன் மூத்த அண்ணனை போல எதிரியின் சேனையிலே இருந்த போதும் உங்கள் அனைவரின் உயிரை காப்பாற்றவில்லை. நீங்கள் அன்று நடந்ததை மறந்து விட்டீர்கள். ஆனால் எனக்கு அனைத்து விஷயமும் நினைவிருக்கிறது. யாராவது சொல்லுங்கள், பேசு சகாதேவா. ஏன் கர்ணன் அன்று உனக்கு உயிர்தானம் அளிக்கவில்லை? பார்த்தாயா உனது அண்ணனின் அற்புதமான சக்தியை? மெதுவாக இவ்விடத்தை விட்டு சென்று விடு. என் ஆணையை நிறைவேற்று. ஓ, போய் சொல். தன்னைத்தானே பெரிய வில்வித்தைக்காரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அர்ஜுனிடம் சொல், கர்ணன் உன்னுடன் யுத்தம் செய்ய விரும்புகிறான் என்று. நான் உங்களைப் போல் பாலகர்களிடம் விளையாட விரும்பவில்லை. போய் சொல்லுங்கள் அவனிடம், கர்ணன் உங்களுக்கு உயிர் பிச்சை தந்து அனுப்பினான் என்று. போங்கள். யுதிஷ்டா, உனக்கும் கூட கர்ணன் உயிர்தானம் செய்தானே? சபாஷ் யுதிஷ்டரரே, நான் தான் முன்பே சொன்னேனே, யுத்தம் செய்வது உங்களுடைய வேலை அல்ல என்று.
உங்களால் சூதாட மட்டும்தான் முடியும். சூதாட போங்கள். உங்களை நான் நிச்சயம் கொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். உயிர் தப்புங்கள். பீமா, நீயும் இந்த யுத்தத்தில் பெரிய பெரிய வீரர்களை கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்ணனிடம் தோல்வியுற்றாய். கர்ணன் நினைத்திருந்தால் உன்னையும் கொண்டிருப்பான். ஆனால் அவன் உனக்கு உயிர்தானம் தந்தான்.